மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு வந்து 12வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பாராத அதிகப்படியான செலவினங்கள் கடைசி நிமிஷத்தில் தீர்மானம் பண்ணி கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு உதாரணத்திற்கு கடைக்கு போகும்பொழுது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சாமான் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு போவீங்க. அங்கே போயிட்டு கடைக்காரங்க வந்து, சார் இது வாங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அதுவே வாங்கிடலாம் சார், அதில் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி உங்களை வாங்க வச்சுருவாங்க. நீங்கள் வாங்கிடுவீங்க அந்த மொமெண்ட்டில். அதுக்கும் அந்தாண்ட யோசித்து பார்க்கும்போது இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு அவசியமே இல்லையே, நம்ம அதுவே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வரும். இருந்தாலும் சரியாக போ, இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்க. மற்றபடிக்கு வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் விஷயங்கள் யார் என்ன சொன்னாலுமே கேட்காம நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மாத்திரம் இன்றைக்கி சொல்லுங்கள், செய்யுங்க. அதுதான் நல்லது. பெண்களுக்கும் இதே விஷயத்தில் கவனம் தேவை. உங்களை ஈஸியாக வந்து நம்ப வச்சு பெரிய செலவு பண்ண வச்சுருவாங்க. அதனால் அதில் ஓகே. அப்புறம் வந்து வேறு உடல்நிலையெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறமாக இந்த மீன் இறைச்சி இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இன்றைக்கி நீரிலிருந்து வந்த உணவு, இந்த மீன் என்னமோலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து இன்றைக்கி தவிர்த்துடுறது நல்லது. அதனால் சில வயிற்று கோளாறுகள் வரலாம், ஜாக்கிரதையாக இருங்க. கெட்டுப்போன பொருள்களை சாப்பிட்றாதீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. உங்களுடைய பொதுவான நாள் பலன் 28 புள்ளிகள், நிதி நிலைமை 34 புள்ளிகள் இருக்குது. உங்களுடைய தொழில் 40. பிஸ்னஸ் மேன்லாம் இன்றைக்கி நல்லாவே இருப்பீங்க. ஆரோக்கியம் சாதாரணமாக நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து வாயை கட்டுப்படுத்தலைன்னா அதனால் ஏதாவது உடல் உபாதைகள் சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு கண்டிப்பாக வரும். ஸோ கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து எல்லாம் சுகம். உங்களுக்கு ஒன்றும் வார்னிங்லாம் ஒன்றும் கிடையாது. தைரியமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பாட்டும் உங்களுடைய ரெகுலர் நாள் வாழ்க்கையை வாழலாம். இன்றைக்கி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் கொஞ்சமாவது சேமிப்புக்கு எடுத்து வைக்கலாம். அப்புறம் சுப காரியங்கள் நினைவாக ஏதாவது செய்யணும். சுபம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறதும் ஒரு சுபம் தான், இருந்தாலும் அது ஆன்மீகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கோயில், குளம், தர்ம சிந்தனை, இந்த மாதிரியான சுப செலவுகளுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இந்த சிறார்கள், இந்த ராசி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது, இருந்தாலுமே இந்த ராசியில் உள்ள பெரியவர்கள், ரொம்ப சின்ன வாண்டுகள், குழந்தைகள், இவங்களோட விளையாடுற நேரத்தை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வந்து வச்சுக்கோங்க சாயந்தரத்தில். ஏன்னா அவங்க ரொம்ப குழந்தைகளால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் வரும். அவங்களோட செயல்களால் இல்லை, எங்கேனாச்சும் போயிட்டு முட்டிண்டு மோதிண்டு சைக்கிளில் கீழே விழுந்து கொஞ்சம் சிராய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் உங்களுக்கு தான் வருத்தமாக இருக்கும். ஆகையால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடிக்கு வந்து நிதி நிலைமை நல்லா இருக்குது, சேமிப்பு நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய பொதுவான நாள் பலன் ஒரு 60 புள்ளிகள், உங்களுடைய நிதி நிலைமை 48 புள்ளிகள், உங்களுடைய தொழில் பூர்வமான விஷயங்கள் 51 புள்ளிகள். அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது. குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. அது ஒன்று தான் வார்னிங் பாயிண்ட் இன்றைக்கி. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து மீனராசிக்கு 10ஆம் வீட்டில் தான் சந்திரன் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில். அதனால் தொழில், உற்பத்தி, வியாபாரி, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாள், நல்ல வியாபாரம் இருக்கும். காலையிலேருந்தே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல தன வரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வீட்டில் போய் படுத்தான் தூங்கிடுவீங்க. இன்றைக்கி அப்படி இருக்கும் நாள், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மெயினாக இன்றைக்கி பெண்களுக்கு வந்து ஒரு சுப செய்தி அல்லது சந்தோஷமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்கும். திடீர்னு அவங்களுடைய கணவன்மார் ஒரு சின்ன கிஃப்டோட வீட்டில் வந்து நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இதை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி பெண்களுக்கு, திருமணமானவர்களுக்கு, திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பெண்களுக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாதகம் இல்லாட்டினா ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கோ, இல்லாட்டினா ஒரு ஆண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏதோ ஒரு தகவலோ அந்த மாதிரி வரும்.
ஸோ ஆல் டுகெதர் இன்றைக்கி மீனராசிக்கு நல்ல நாள், சுகமான நாள். பொதுவான நாள் பலன் ஒரு 48 புள்ளிகள் சொல்லலாம். இன்றைக்கி தொழில் 52, வேலை வாய்ப்பு, நிதி அதுவும் 48 தான். ஆரோக்கியம் 65, நல்ல ரொபோஸ்ட் ஹெல்த்தில் இருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கர்ஜனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், என்னோட நமஸ்காரம். இன்னத்தைய நாள் பலன் பிரகாரம் சில ராசிகள் நல்லாவே ரொம்ப உற்சாகமாக தான் சொல்லியிருக்கேன். எனக்கே சந்தோஷமாக இருந்தது அந்த ராசிகளோட அமைப்புகள்லாம் பார்க்கும்போது. இந்த ராசி பலன்கிறத நம்ம ஏன் டெய்லி பார்க்கணுமா, இல்லை பார்த்தா அதே மாதிரி தான் நடக்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் மட்டும் நார்மலாக பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு கேளுங்க இதெல்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இது சிறு உற்சாகத்தையும் சிறு அறிவுரைகளையும் சில விஷயங்களில் எச்சரிக்கையும் கொடுக்கும். இது மொத்த ஜனங்களையே நம்ம 12 பகுதியாக தான் பிரிக்கிறோம், 12 ராசியில். அதனால் ஒரு ராசிக்குள்ளே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்கிற ஒரு 4 லைன் 5 லைன் ப்ரொடிக்ஷன் எக்ஸாக்ட்லி சூட் ஆகுமா எனக்கே தெரியாது. அந்த ராசியில் சந்திரன் நிற்கும் பொழுது இன்னைய கோச்சார அமைப்புப்படி மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன அஃபெக்ட் ஆகும், என்ன ஏதுன்னு பார்க்குறோம். ஆகையால் எது எவ்வாறு இருப்பினும் சொல்லக்கூடிய பலன்களில் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கட்டும், இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அட் த சேம் டைம் சொன்னக்கூடிய அறிவுரைகளை கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்குங்க. அப்போ தான் நான் சொல்வதற்கும் நீங்கள் அதை கேட்டு நடப்பதற்கும் உரிய பலன் கிடைக்கும். ரைட்டா? ஸோ பொதுவான இன்றைய நாள் நன்றாக அமைந்து நல்ல பலன்களாக சொன்னவை எல்லாமும் நன்றாக நடந்து அறிவுரைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அது பிரகாரம் நடந்து வரக்கூடிய சிறு பெரிய ஒரு கஷ்டம், நஷ்டம், ஆபத்து, விபத்து இதில் இருந்தெல்லாம் உங்களை காற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தியும் அந்த தெளிவான ஒரு பார்வையும் கிடைப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தின் எல்லாவித சக்திகளையும் கைகூப்பி வேண்டி வணங்கி என்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்துகின்றேன். நமஸ்காரம் நேயர்களே.